ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். டிஎன் செட்டோடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆமாங்க, நமக்கு தெரியும். நம்மளுடைய டிஎன் செட் எக்ஸாம் 2025ஆம் ஆண்டுக்குரியது மார்ச் மாதம் 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் நடந்திருந்தது. ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் இதை நடத்தியிருந்தாங்க. ஆனால் ஏதோ சில காரணங்களால் இந்த எக்ஸாமோட ரிசல்ட் இன்ன வரைக்கும் நமக்கு சொல்லலை. ஸோ எதனால தான் இந்த ரிசல்ட் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருக்காங்க? நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஆனால் இதற்குரிய விடை தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இந்த எக்ஸாமோடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சின்ன வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் பயின்றோருக்கான இடஒதுக்கீடு வேணும், அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதா இந்த வழக்கு. ஸோ இந்த வழக்குல இருந்து தீர்ப்பும் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட டிஎன் செட் எக்ஸாமில் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றோருக்கான முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஆர்பியிலிருந்தே, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து இது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். அண்ட் இந்த எக்ஸாம் எழுதினவங்களில் யார் யாரெல்லாம் தமிழ் வழியில் பயின்றவர்கள் அப்படின்னு டிஆர்பி போர்டு இப்போ தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்க. அண்ட் நம்ம அப்ளை பண்ண போகிற இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வச்சு நமக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்கு அப்புறமா தான் இந்த டிஎன் செட்டோட ரிசல்ட்டையும் அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், டிஎன் செட்டோட எக்ஸாமோட ரிசல்ட் ரொம்ப விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இப்போ டிஆர்பி போர்டு நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை நம்ம தமிழ் வழியில் பயின்றிருந்தோம் அப்படின்னா, அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து முதுகலை பட்டம் வரைக்கும் முழுமையா நம்ம தமிழ் வழியில் பயின்றிருந்தோம் அப்படின்னா நம்ம பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். நிறைய பேர் கேட்பீங்க, மேம் நான் 12th வரைக்கும் மட்டும் நான் தமிழ் வழியில் படித்தேன், 10th வரைக்கும் மட்டும் தமிழ் வழியில் படித்தேன், இளங்கலை முதுகலையெல்லாம் நான் ஆங்கில வழியில் படித்தேன், நான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு தகுதியான முதுகலை பட்டம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் வழியில் தான் பயின்றிருக்கணும். 1ஆம் வகுப்புலேருந்து முதுகலை பட்டம் வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றிருந்தீங்கன்னா நீங்கள் அனைவரும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு தகுதியானவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இதன் வழியில் உங்களுக்கு முன்னுரிமையும் கொடுக்குறாங்க ரிசல்ட்டில், டிஎன் செட் எக்ஸாமோட ரிசல்ட்டில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே நான் ஒரு 2 ஃபார்மேட் கொடுக்குறேன். ஃபார்மேட் 1, ஃபார்மேட் 2 அப்படின்னு 2 ஃபார்மேட் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் 1 அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கூலில் தமிழ் வழியில் பயின்றிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் 1 இந்த சான்றிதழை பயன்படுத்தி அந்த ஸ்கூலில் இருக்க அலுவலர், உயரிய அலுவலர்கிட்ட போயிட்டு நீங்கள் கையொப்பம் வாங்கி சீல் வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கல்லூரிகளில் இளங்கலை முதுகலை படிச்சிருப்பீங்க இல்லையா, அங்கே போய் நீங்கள் கையெழுத்து வாங்கும் பொழுது ஃபார்மேட் 2 இந்த 2வது ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல என்ன சந்தேகம் வரும்னா, மேம் நான் இளங்கலை வேறு இடத்துல படித்தேன், முதுகலை வேறு இடத்துல படித்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக இந்த வெவ்வேறு நிறுவனங்களுக்கு நீங்கள் வெவ்வேறு சான்றிதழ்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். அப்போ 2 தடவை அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்மை. இளங்கலையில் போயிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கிக்கோங்க, அதாவது தலைமை ஆசிரியர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி முதுகலை பட்டம் எங்கே படித்தீங்களோ அந்த கல்லூரியிலையோ பல்கலைக்கழகத்திலேயோ போய் உரிய அலுவலர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் படிச்சிருந்தீங்கன்னா அத்தனை பள்ளிக்கூடங்களையும் தனித்தனியாக நீங்கள் ஃபார்மேட்டில் கையெழுத்து வாங்கியிருக்கணும். அத்தனை பள்ளிக்கூடங்கள்லையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் தனித்தனி சான்றிதழ்கள் வாங்கி ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே போய் அப்லோட் பண்ணுறது? கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், டிஆர்பியோட வெப்சைட் தான். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டிஆர்பி வெப்சைட்குள்ளே போயிடுவீங்க. ஸோ உடனடியாக அப்லோட் பண்ணிவிடுங்க. இதற்கு எவ்வளோ கால அவகாசம் தர்றாங்க நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு? ஜூலை 23ஆம் தேதி, அதாவது இன்னையிலிருந்தே ஆகஸ்ட் 7ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு, பதிவேற்றம் பண்ணுவதற்கு கால அவகாசம் தர்றாங்க. ஸோ உடனடியாக நீங்கள் உங்களுடைய சான்றிதழ்களை சரிவர கையெழுத்து வாங்கி நீங்கள் உடனே அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வெற்றிகரமாக நம்ம எல்லாரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதன் அடிப்படையில் டிஎன் செட் எழுதிய மாணவர்களில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள், குறிப்பாக முன்னுரிமை, அதாவது பெண்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுத்து அதற்கு அடுத்ததாக நமக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஆகஸ்ட் மாதம் நம்மளோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக அவங்க சொன்ன மாதிரியே காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஎன் செட் எக்ஸாமில் கிளியர் பண்ணியாச்சு, குவாலிஃபை ஆச்சுன்னா அடுத்து நமக்கு என்ன வேணும்? காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சிக்ஷா கிளாஸில் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு இந்த அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்குமே அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கூடுதலாக நமக்கு இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இது முக்கியமாக டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுதி பார்க்கணும். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் ரைட்டிங் புக்லெட்டும் அவைலபிளாக இருக்குது. 10 புக்லெட் 599க்கு அவைலபிளாக இருக்குது. இதுவுமே இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போயிலேருந்தே டிஸ்கிரிப்ஷன் ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க. அடுத்து 50-60 நாட்களுக்குள்ளே நம்ம காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன்.